ஸோ 5th சம்ல இரு தொழிற்சாலைகளுக்கிடையே உள்ள உற்பத்தி பரிமாற்றம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ XYன்னு கொடுத்துருக்காங்க. உள்நாட்டு தேவை மொத்த வெளியீடு. இதில் நமக்கு தொழில்நுட்ப அணியை கண்டுபிடிக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? A1 A2 கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம B1 B2 கண்டுபிடிக்கணும். மற்றும் ஹாக்கின் சைமன் நிபந்தனைகளின்படி அமைப்பின் சாத்தியத்தை சோதிக்கவும். ஸோ ஹாக்கின் சைமன் நிபந்தனை ரெண்டையும் நம்ம சரிபார்க்கணும். அடுத்தது உள்தேவை மாற்றங்கள் முறையே ஸோ 80 மற்றும் 40 அலகு எண்ணில். இப்போ உள்தேவைங்கிறது இந்த உள்நாட்டு தேவை 50-13 கொடுத்துருக்காங்களா? அதை வந்து நம்ம 80-14 மாற்றிக்கணும். அதனால தான் உள் தேவை மாற்றங்கள். ஸோ உள் தேவை மாற்றங்கள்ங்கிறது இந்த தேர்ட் பாக்ஸை குறிக்குது. அதில் வந்து 50க்கு பதிலாக 80யும் 30க்கு பதிலாக 40யும் அதான் மாற்றங்கள்னு சொல்லியிருக்காங்க. எனில் ஒவ்வொரு பிரிவிலும் புது தேவையை பூர்த்தி செய்வதற்கான மொத்த வெளியீடு என்ன? ஸோ இப்போ இந்த 80யும் 40யும் நம்ம புதுசாக சேர்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த வெளியீடு, புது தேவைக்கான மொத்த வெளியீடு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு A11 ஈக்குவல் டு என்னது 30, A12 ஈக்குவல் டு ஸோ அடுத்தது A21 20, A22 ஈக்குவல் டு 10. இப்போ இது வேணும்னா நமக்கு எக்ஸ் வேணும். அப்போ x1 ஈக்குவல் டு 120, x2 ஈக்குவல் டு 60. ஸோ D1 வந்து 50க்கு பதிலாக 18 எடுத்துக்கணும். ஏன்னா உள்தேவை மாற்றங்கள் சொல்லி சம்மில் நம்ம ரீட் பண்ணோம். அதே மாதிரி 30க்கு பதிலாக 14 எடுத்துக்கணும். இப்போ B11 ஈக்குவல் டு A11 பை x1. ஸோ 30 பை 120 கேன்சல் பண்ணோன்னா 1/4. அடுத்தது B12 ஈக்குவல் டு A12 பை x2. ஸோ 2/3. அடுத்தது B21 ஈக்குவல் டு A21 பை x1. ஸோ அடுத்தது B22 ஈக்குவல் டு A22 பை x2. ஈக்குவல் டு 1/6. இப்போ நமக்கு தொழில்நுட்ப அணி B ஈக்குவல் டு ஸோ 1/4, 2/3, அடுத்தது 1/6, 1/6. ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? I மைனஸ் B கண்டுபிடிக்கணும். இப்போ I மைனஸ் B ஈக்குவல் டு 1001 மைனஸ் B வந்து 1/4, 2/3, 1/6, 1/6. ஸோ 1 மைனஸ் 1/4 நம்ம மைனஸ் பண்ண என்ன வரும்? ஸோ 3/4. அடுத்தது மைனஸ் 2/3. ஸோ அடுத்தது 0 மைனஸ் 1/6னா மைனஸ் 1/6. 1 மைனஸ் 1/6னா 5/6. ஸோ இது I மைனஸ் B. இப்போ நமக்கு ஹாக்கின் சைமன் நிபந்தனைப்படி முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள், ஸோ அந்த ரெண்டு உறுப்புகளும் நமக்கு என்னது மிக எண்ணில் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நிபந்தனை நமக்கு நிறைவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்தது டிட்டர்மினன்ட் I மைனஸ் B. ஸோ 3/4 மைனஸ் 1/6 மைனஸ் 2/3, 5/6. இப்போ இதே மல்டிப்ளை பண்ணோம்னா 5/6னா 15/24 மைனஸ் 2/18. ஸோ இதை நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா இதை கேன்சல் பண்ணலாம். இப்போ நம்ம ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது? 5/8 மைனஸ் 1/9. ஸோ இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 72, 45 மைனஸ் 8. ஸோ மைனஸ் பண்ணோன்னா 37/72. இப்போ நமக்கு டிட்டர்மினன்ட் I மைனஸ் B என்ன கிடச்சிருக்கு? 37/72. ஸோ இது நமக்கு மிகை எண்ணாக கிடச்சிருக்கு.
அப்போ ஹாக்கின் சைமன் நிபந்தனை நமக்கு என்னது நிறைவு செய்யப்பட்டுள்ளது. ஹாக்கின் சைமன் நிபந்தனை நிறைவு செய்யப்பட்டுள்ளது. எப்படின்னா டிட்டர்மினன்ட் I மைனஸ் பியும் ப்ளஸில் கிடச்சிருக்கு, முதன்மை மூலை விட்ட உறுப்புகளும் ப்ளஸில் கிடச்சிருக்கு. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு I மைனஸ் பி இன்வர்ஸ் டி. இப்போ நமக்கு அஜ்ஜு I மைனஸ் பி வேணும். ஸோ அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும், I மைனஸ் பி ஐஜே வேணும். ஸோ அப்போ 3/4 இருக்கிற இடத்துல 5/6ம் 5/6 இருக்கிற இடத்துல 3/4. அடுத்தது -1/6 -2/3. இப்போ இந்த மைனஸ் என்னது ப்ளஸ்ஸாக மாற்றுவோம். ஸோ அடுத்து இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா 5/6 1/6 2/3 3/4. ஸோ இதுதான் நமக்கு என்னது அஜ்ஜு I மைனஸ் பி. இப்போ இதை நம்ம இந்த எக்ஸில் போடணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் I மைனஸ் பி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 37/72 இன்ட்டு அஜ்ஜு I மைனஸ் பி. ஸோ 5/6 2/3 1/6 3/4 இன்ட்டு டி மறந்துடக்கூடாது. ஸோ ஃபார்முலா படி இன்ட்டு டி. அப்போ D1 நமக்கு என்னது 80 × 40. ஸோ இப்போ நம்ம நிறைய என்ன செய்வோம் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதை நம்ம இன்ட்டில் கொண்டு வந்துடலாமா. ஸோ அப்போ 72/37 நமக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த 5/6க்கும் 80யும் 5/6 × 80. ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கலாம் 5/6 × 80. அடுத்தது 2/3 × 40. ஸோ அடுத்து 1/6 × 80 3/4 × 40. இப்போ இதில் நம்ம ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி மல்டிப்ளை பண்ணிடலாம். 72/37. ஸோ ஃபஸ்ட்டு 5/6க்கு நமக்கு என்ன வரும், ஸோ 400/6. ஸோ நடுவில் ப்ளஸ்ஸு. ஸோ இதே மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணுவோம், இதே மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணுவோம். ப்ளஸ் 80/3. ஸோ அடுத்தது 80/6 120/4. ஸோ இப்போ இந்த இதுக்கு இந்த ரெண்டுக்கும் ரோ 1 ரோ 2க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ 400 + ஸோ 6 நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 160. ஸோ கீழே நம்ம என்ன செய்யணும், 24 எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 320 + 720. ஸோ இதெல்லாம் ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மேலே நமக்கு என்ன வரும், 560/6. ஸோ 1040/24. இப்போ இந்த 72/37 என்ன செய்யணும், உள்ளே கொண்டு போய் ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 72/37 × 60/6. ஸோ அடுத்து 72/37 × 24. ஸோ இப்போ இதில் வந்து ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஈஸியாக செகண்ட் டேபிளால் கூட நம்ம இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பெரிய நம்பரை எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஸோ தேர்ட் டேபிளால் போகுமா, செகண்டால் போட்டோன்னா 72/37/3. ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா
ஸோ இப்போ இதை நம்ம அடுத்து மல்டிப்ளை பண்ணலாம். 520 12. ஸோ இப்போ 1040/24 தேர்ட் டேபிளில் போட்டால் ஸோ பாயிண்டில் போகுது. ஸோ 130/3 கிடைக்குது. இப்போ நம்ம இதே அந்த 72/37 உள்ள கொண்டு போகணும். 130/3 × 72/37. ஸோ மேலே உள்ளதை ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா பை 111 கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ளதை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா ஸோ 9360/111 கிடைக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றை நம்ம டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்றை டிவைட் பண்ணோன்னா 181.62 62 கிடைக்கும். அடுத்து செகண்ட் ஒன்று பண்ணோன்னா 84.32. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யலாம், 2 டிஜிட் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு என்னது எக்ஸு. ஸோ சம்மில் என்ன கேட்டிருந்தாங்க, ஒவ்வொரு பிரிவிலும் புது தேர்வையை பூர்த்தி செய்வதற்கான மொத்த வெளியீடு காண்க. ஸோ இதான் நமக்கு என்னது மொத்த வெளியீடு. மொத்த வெளியீடு நமக்கு என்னது XY. ஸோ இது எக்ஸு, இது ஒய். ஸோ நெக்ஸ்ட்டு 6th சம்மில் இரு பொருளாதார பிரிவிற்கான பரிவர்த்தனை அணி கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ தொழில்நுட்ப அணியை காண்க. அப்போ நமக்கு கொடுத்துருக்கிறதுலாம் என்னது A11 A12. இப்போ ஃபஸ்ட்டு A11 ஈக்குவல் டு என்னது 4, A12 ஈக்குவல் டு 3, A21 ஈக்குவல் டு 5, A22 ஈக்குவல் டு 4. அடுத்து இந்த செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரிவு 1 இறுதி தேவையானது. ஸோ பிரிவு 1 அப்படிங்கிறது நமக்கு என்னது இந்த பிரிவு 1 இறுதி தேவை நமக்கு என்னது 13 கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படி மாறுதான் 23 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். 13 பதிலாக 23, ஏன்னா இங்கே சம்மில் தான் கொடுத்துருக்காங்க. பிரிவு 1 இறுதி தேவையானது 23 அலகுகள் அதிகரிக்கும் போது உற்பத்திகளை காண்க. ஸோ இப்போ x1 ஈக்குவல் டு என்னது 20, x2 ஈக்குவல் டு 12. ஸோ D1 ஈக்குவல் டு 23, D2 ஈக்குவல் டு 3. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம என்னது தொழில்நுட்ப அணி கண்டுபிடிக்கணும். B ஈக்குவல் டு, ஸோ அதுக்கு நமக்கு B11 ஈக்குவல் டு A11/x1 வேணும். இப்போ A11 வந்து 4/20 நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1/5. ஸோ அடுத்தது B12 ஈக்குவல் டு A12/x2. ஸோ A12 நமக்கு 3/12, ஸோ 1/4. ஸோ அடுத்தது B21 ஈக்குவல் டு A21/x1. ஸோ 5/20 ஈக்குவல் டு 1/4. ஸோ B22 ஈக்குவல் டு A22/x2. ஸோ A22 நமக்கு 4/12, ஸோ 1/3. இப்போ ஃபஸ்ட் ஒன் நமக்கு என்னது தொழில்நுட்ப அணி B ஈக்குவல் டு 1/5, 1/4, 1/4, 1/3. ஏன்னா நம்ம தொழில்நுட்ப அணி B என்ன பார்த்துருக்கோம், B11, B12, B21, B22. ஸோ இப்போ கண்டுபிடிச்சாலும் நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது ஹாக்கின் சைமன் நிபந்தனை நம்ம செக் பண்ணணும். 1001 மைனஸ் 1/5, 1/4, 1/4, 1/3.
ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? I minus b equal to 4/5 minus 1/4. ஸோ minus 1/4 2/3 நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு ஹாக்கின்ஸ்-சைமன் நிபந்தனைப்படி முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் என்னது? மிகையெண்ணில் இருக்குது. ஸோ முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் நமக்கு என்னது? 4/5ம் 2/3ம். ஸோ நமக்கு நிபந்தனை 1 என்னது? நிறைவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்தது டிட்டர்மினன்ட் I minus b. ஸோ 4/5 minus 1/4 minus 1/4 2/3. இப்போ 4/5 into 2/3 minus 1/4 into 1/4. ஸோ 8/15 minus 1/16. இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா 240 128 minus 15. ஸோ மைனஸ் பண்ணோன்னா 113/240. இப்போ நமக்கு டிட்டர்மினன்ட் I minus b என்ன கிடச்சிருக்கு? மிகை எண் கிடச்சிருக்கு. அப்போ ஹாக்கின்ஸ்-சைமன் நிபந்தனை நமக்கு என்னது? நிறைவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்தது x equal to I minus b inverse அஜ்ஜு IB கண்டுபிடிக்கணும். ஸோ அஜ்ஜு I minus b கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு I minus b IJ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுவும் நமக்கு என்னது? AIJ மாதிரி தான். ஸோ 4/5 இருக்கிற இடத்துல 2/3 2/3 இருக்கிற இடத்துல 4/5. அடுத்தது நமக்கு +1/4 +1/4 போடுவோம். இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் தான் அது நமக்கு என்னது? அஜ்ஜு I minus b. ஸோ 2/3 1/4 1/4 4/5. ஸோ இது நம்ம என்ன பண்ணணும்? இந்த x equal to 1 டிட்டர்மினன்ட் I minus b நமக்கு என்னது? 113/240. ஸோ அஜ்ஜு I minus b வந்து 2/3 1/4 1/4 4/5 into d. ஸோ ஃபார்முலாவில் நமக்கு என்னது? சாரி, x equal to I minus b inverse into d. I minus b inverse தான் நமக்கு ஃபார்முலா என்னது? 1 டிட்டர்மினன்ட் I minus b அஜ்ஜு I minus b. இப்போ நம்ம d1 வந்து என்னது? 23. ஸோ 23 3. ஏன்னா d வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஆரம்பத்திலே? d1 d2. இப்போ இதை நம்ம என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை நம்ம இன்ட்டில் கொண்டு வந்தால் நமக்கு என்ன வரும்? 240/113. ஸோ 2/3 1/4 1/4 4/5. ஸோ 23 3. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த இதை நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 1/113 into 240. ஸோ இப்படி எழுதினாலும் 1 into 240 நமக்கு என்னது? 240 தான். ஸோ அப்போ இது வந்து நமக்கு இன்ட்டில் இருக்குது. இப்போ அந்த இன்ட்டில் இருக்கிறத என்ன செய்கிறேன்? இந்த 240யை ஒன்று என்ன செய்யணும்? உள்ளே கொண்டு போய் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 2/3 into 240 1/4 into. ஸோ இப்படி உள்ளே கொண்டு போய் நம்ம என்ன செய்யணும்? அதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 23 3. இப்போ நமக்கு இதுவும் கேன்சல் ஆகுமா? இது கேன்சல் ஆகிடும். ஸோ இது கேன்சல் ஆகும். ஸோ அடுத்து இதுவும் கேன்சல் ஆகும். ஸோ இப்போ மீது நமக்கு என்ன இருக்கும்? கேன்சல் பண்ணிவிட்டு அதோட நம்ம என்ன செய்யலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 1 ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னது? 160. அடுத்து 60. ஸோ 60. அடுத்தது 192. இப்போ 23 3. ஸோ இப்போ இந்த நிறைய வச்சு இந்த 23 into 3 பண்ணணும். 1/113.
ஸோ 160 இன்ட்டு 23 நமக்கு என்னது ப்ளஸ் 180. ஸோ அடுத்தது ப்ளஸ் ஸோ இதெல்லாம் நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா 0 6 8 3. ஸோ அடுத்தது 1956. இப்போ என்ன பண்ணணும், இது இன்ட்டில் இருக்குது. ஸோ இதை உள்ளே கொண்டு போய் என்ன செய்யணும், நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 3860 இன்ட்டு 1/113. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 34.16 17.31. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ நமக்கு சம்மில் என்ன கேட்டிருந்தாங்க, பிரிவு 1 இறுதி தேவை. ஸோ சம்மில் வேறு எதுவுமே கேட்கல, இறுதி தேவை மட்டும்தான் அதிகரிக்கும் போது உற்பத்திகளை காணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 34.16 17.31.